தேவ பிள்ளையே, இன்றைக்கு மனுஷனுடைய கற்பனைகளை கோட்பாடுகளாய் மாற்றி வீணாய் ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறபடி இன்றைக்கு உலகத்தில் அநேக சபை பிரிவுகள் என்ன செய்து கொண்டிருக்கிறது? ஆமா, வீணாய் ஆராதனை செய்து கொண்டிருக்கிறார்கள். மனுஷனுடைய கற்பனை எப்படி அரசியல்களிலே பாருங்க, அநேக கட்சிகள் இருக்கு. ஒரு கட்சியில இருப்பாங்க, கொஞ்சம் ஒத்து வரல அப்படின்னா என்ன செய்வாங்க? அதுல இருந்து போய் இன்னொரு கட்சி ஆரம்பிச்சிருவாங்க. அதே போலதான் இன்றைக்கு இந்த கிறிஸ்தவ வட்டாரத்தில் இன்னைக்கு என்ன அப்படின்னு அநேக சபை பிரிவுகள் போயிட்டு ஒரே சபை பிரிவு. அதுதான் எப்ப உருவாக்கப்பட்டது அப்படின்னா, இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து 50வது நாள் பெந்தெக்கோஸ்து என்ற நாளிலே 120 பேருக்கு மேலானவர்கள் இயேசுடைய தாயார் எல்லாரும் என்ன செய்தாங்க? எருசலேமிலே மேல் வீட்டறையிலே கூடியிருந்தார்கள் என்று அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம், 1வது அதிகாரத்திலே வாசிக்கிறோம். அவர்கள் கூடியிருந்த பொழுது யோவேல் தீர்க்கதரிசி 2:26-27 சொல்லப்பட்டபடி இந்த கடைசி நாட்களில் ஆவியானவர் என்ன செய்தாங்க? அவர்கள் மேலே அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவி ஊட்டப்பட்டது. அவர்கள் அங்கே என்ன செய்தது? கிறிஸ்துவுடைய சபை உருவாக்கப்பட்டது. அதைத்தான் மத்தேயு 16வது அதிகாரத்திலே 19வது வசனத்திலே பேதுருவிடத்திலே ஆண்டவர் சொல்லுகிறாங்க, இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன். யார் மேல சபை கட்டப்பட்டது? இயேசு என்கிற கல்லின் மேல் சபை கட்டப்பட்டது. அதுவே அநேக பேருக்கு தெரியாது. பேதுரு மேல சபை கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரு திரள் கூட்டம் இருக்கிறது. ஆமா, சபையானது பேதுரு மேல கட்டப்படல. சபை இயேசு கிறிஸ்து என்கிற அந்த கன்மலையின் மேலே கட்டப்பட்டது. அந்த கன்மலையின் மேலே கட்டப்பட்டது. இன்றைக்கு நாம் நினைப்பது போல பேதுரு மேல என்ன செய்யல? கட்டப்படல. தேவ பிள்ளையே, ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 28வது அதிகாரம் 16வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமான ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன். இதோ அஸ்திபாரமான ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன். அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேறப்பெற்றதும் திட அஸ்திபாரமான மூளைக்கல்லா இருக்கும். விசுவாசிக்கிறவன் பதறான். சீயோனில் வைக்கப்பட்ட கல் யாரு அப்படின்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அல்லாமல் பேதுருவை கொண்டு சீயோனிலே வைக்கவில்லை. பேதுரு இங்கே ஒரு தாயின் வயிற்றிலே பிறந்து அவர் ஒரு மீனவனாய் இருந்து விசைப்படகை வைத்து மீன் பிடித்துக் கொண்டிருந்தவர். அவரை தேவன் தன்னுடைய சீஷனாக அப்போஸ்தலனாக அழைத்தார். இவரை கொண்டு சீயோனிலே என்ன செய்யப்படவில்லை? வைக்கப்படவில்லை. பேதுரு முதல் சபையை மேய்க்கிறதற்கு ஒரு மேய்ப்பராக என்ன செய்தாங்க? ஆண்டவர் அவரிடத்திலே பொறுப்பு கொடுத்தாங்க. மேய்ப்ப சபையை மேய்க்கிறதற்காக. தேவ பிள்ளை, ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது, இதோ அஸ்திபாரமாகிய ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன். அது பரீட்சிக்கப்பட்ட கல், அது விலையேறப்பட்ட கல், அது திட அஸ்திபாரமான மூளைக்கல். விசுவாசிக்கிறவன் பதறான். அப்ப தேவனுடைய பிள்ளையே, இது யாரை சொல்லியிருக்க அப்படின்னா, அஸ்திபாரக்கல் யாரு? மூளைக்கல் யாரு? சீயோனில் வைக்கப்பட்ட கல் யாரு அப்படின்னா, அது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறாங்களே ஒழிய பேதுரு அல்ல. பேதுருவை ஆண்டவர் என்ன செய்தாங்க? முதல் சபையை மேய்ப்பதற்கு அவருக்கு அந்த மேய்ப்பதற்குரிய அதிகாரத்தை கொடுத்தாங்க. அவர் சபையுடைய முதல் பாஸ்டராக என்ன செய்தார்? பணி செய்தார். அதை நம்ம யோவான் 21வது அதிகாரம் 14 இருந்து நம்ம வாசிப்போமையானால், அவர் ஆண்டவர் கேட்கிறாங்க, என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பா, என் ஆடுகளை மேய்ப்பாயாக, என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக அப்படின்னு சொல்லுகிறாங்க. ஆண்டவரே, நான் உண்மையில அன்பு கூறுகிறேன், அது உமக்கே தெரியும். ஆமா தெரியும், அன்பு கூறுகிறேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா திடீர்னு மறுதளித்துட்டு ஓடுவேன், சபிப்பேன், சத்தியம் பண்ணுவேன், பொய் சொல்லுவேன், எல்லாம் சொல்லுவேன். நான் பார்த்தேன்ல, அதனால தான் திரும்ப திரும்ப நான் 3 நேரம் கேட்கிறேன். சேவல் கூவதற்கு முன்பாக 3 நேரம் மறுதளிச்சிருவில்ல, அந்த ஒரு காரியம் இருக்குல்ல, அதனால தான் திரும்ப கேட்கிறேன். சரியா? 3 வேளை உனக்கு அது பாரமா இருக்கிறது இல்லையா? ஆண்டவரே, உமக்கே தெரியும் நான் உண்மையில் அன்பு கூறுகிறேன் என்பது. அது தெரிஞ்சனால தான் இப்ப நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, இந்த சபையை, இந்த ஆடுகளை, இந்த ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. பேதுரு சபையுடைய முதல் பாஸ்டர். ஆமா, மேய்ப்பர், போதகர் கிடையாது, மேய்ப்பர். சரியா?
பாஸ்டர், அதாவது மேய்ப்பர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப தேவ பிள்ளையே, இன்னைக்கு என்ன அப்படின்னா, நம்ம வாசிக்கிறோம் 1 பேதுருல 2வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். என்ன பேதுரு எழுதின நிருபத்தில் அவரே சொல்லுகிறாரு. 1 பேதுரு 2வது அதிகாரம் 4வது வசனத்துல பேதுருவே சொல்லுகிறாரு, மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் வெளியேறப்பட்டதுமாய் இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்திலே சேர்ந்தவர்களாகிய நீங்களும். யார் சொல்றா? பேதுரு சொல்றாரு, மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் வெளியேறப்பட்டதுமாய் இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில். பேதுரு என்னிடத்தில் சொல்லல, அவரிடத்தில். யாரு ஜீவனுள்ள கல்? யாரு வெளியேறப்பட்ட கல்? யாரு பரீட்சிக்கப்பட்ட கல்? யாரு தள்ளப்பட்ட கல்? அவரிடத்தில் என்று பேதுரு சொல்லுகிறார். அவரிடத்திலே சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கும் பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள். யாரு மூலம்? இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. இயேசு என்கிற அந்த மூளைக்கல், அந்த அஸ்திபாரக்கல், பரிசுக்கப்பட்ட கல், வெளியேறப்பட்ட கல், தள்ளப்பட்ட கல், அற்பமா எண்ணப்பட்ட கல். மனுஷரால. தேவ பிள்ளையே, நம்ம என்ன நினைப்பா அப்படின்னா, பேதுரு மேல, பேதுரு அவர் பரிசுக்கப்பட்ட கல்லும் கிடையாது, அவர் மூளை கல்லும் கிடையாது, அவர் அஸ்திபார கல்லும் கிடையாது, அவர் சீயோனில் வைக்கப்பட்ட கல்லும் கிடையாது. அவர் என்ன அப்படின்னா, அவருடைய பெயர் என்னது? பேதுரு. ஆமா, பேதுரு அப்படின்னா பாறை. ஆமா, அதைத்தான் இங்க மத்தேயு 16:18 மேல நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய் அப்படின்னு ஆண்டவர் பேதுருட்ட சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாங்க அவங்கள பார்த்து, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. பேதுரு மேல சபை கட்டல, இயேசு கிறிஸ்துவின் மேல. அதேதான் அப்போஸ்தலர் நடபடிகள் 20:28 சொந்த ரத்தம், முழு ரத்தத்தை கொடுத்து அவர் கரையம் சிந்தி சம்பாதித்த சபை. அந்த சபையை மேய்ப்பதற்கு பேதுருக்கு அதிகாரம் கொடுத்தாங்க. எந்த உபதேசத்தின்படி? கிறிஸ்துவின் உபதேசத்தின்படி. அந்த கிறிஸ்துவுடைய உபதேசத்தை என்ன செய்தாங்க? அவர்கள் உபதேசித்தபடியினால் அது என்ன சொல்லப்படுகிறது என்றால் அப்போஸ்தலருடைய உபதேசம் என்று சொல்லப்படுகிறது. இங்க கிறிஸ்து உபதேசித்தபடியினால் அது கிறிஸ்துவின் உபதேசம் என்று என்னது சொல்லப்படுகிறது. இதைத்தான் அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் 42வது வசனம் இப்படியாய் சொல்கிறது, அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் அந்நியத்திலோ அப்பம் விற்கதில் ஜெபம் பண்ணுதலில் உறுதியாய் தரித்திருந்தார்கள். பிதாவுடைய வசனத்தை கிறிஸ்து உபதேசித்தபடியினாலே அது கிறிஸ்துவின் உபதேசம். கிறிஸ்துவின் உபதேசத்தை அப்போஸ்தலர்கள் உபதேசித்தபடியினாலே அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலே அந்நியத்திலே ஐக்கியப்பட்டிருந்தாங்க. ஜெபம் பண்ணுகிறதுல உறுதியாக என்ன செய்தாங்க? தரித்திருந்தாங்க.